அதிமுகவின் உரிமை மாநாடு நடத்தி வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் விழுப்புரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தபொழுது பெரும் படைகள் சூழ்ந்து கொண்டன. அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமெனாலும் செல்வோம் என்று பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறிய அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்ற வழக்கில் தோல்வியடை பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை தழுவார் என்றும் கூறியுள்ளார். வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதிதான் இறுதி தீர்ப்பு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. இதில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்க முடியாது. பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருந்தார். செல்லும் இடமெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது அதிமுகவின் பெரும் படைகள் ஆதரவுகள் தெரிவித்து வருவதையொட்டி நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்தான் வெற்றியடைவார் என்றும் தென் மாவட்டங்களில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் பெரும் ஆதரவுகள் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக மக்கள் உணர்த்திவிட்டார்கள் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இனி துரோகிகளின் ஆட்டம் தென் மாவட்டங்களில் எடுபடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வேஷம் போட்டு தென் மாவட்டங்களுக்கு வந்தாலும் அவர்களை விரட்டியடிப்பார்கள் எங்களது உடன்பிறப்புகள் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதுவரைக்கும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது அனைத்தும் தற்பொழுது துரோகமாக மாறிவிட்டது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டு சேர்ந்து விட்டார்கள் என்றும் அதன் காரணமாகத்தான் கொடநாடு வழக்கை மும்முரம் காட்டாமல் திமுக தற்பொழுது காலதாமதம் செய்து வருவதாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இனி பன்னீர்செல்வம் அவர்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதா அல்லது அதிமுகவை மீட்டெடுத்த பிறகு யாருடன் கூட்டணி என்ற முடிவை நாங்கள் ஒற்றுமையுடன் தேர்வு செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டிடிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார்.